நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Epson 6170 சொல்லிட்டு ஒரு பிரிண்டரை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி. அந்த வீடியோக்கு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு வீட்டு யூஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் பார்க்க போகிற பிரிண்டர் Canon G2010 என்ற பிரிண்டர் தான். ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் ஒன்லி வீட்டுக்கு மட்டும்தான் செட் ஆகும்னா கிடையாது. வீட்டுக்கு, நம்ம ஸ்டூடியோவுக்கு, ஜெராக்ஸ் கடைக்கு, செல்ஃபோன் கடைக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் ரொம்ப சூட் ஆகக்கூடிய ஒரு பிரிண்டர். உண்மையாவே சொல்றேன், நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரிண்டரை பத்தி தெளிவான அனைத்து விதமான விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரிண்டர்ல என்ன பண்ண முடியும்னா பிவிசி கார்டு, அதாவது பிளாஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. கெனானுக்குனே தனியா வரக்கூடிய பிவிசி கார்டை இதுல பிரிண்ட் பண்ணலாம். அதாவது ஆதார் கார்டு, போட்டோ, பேன் கார்டு, இது மாதிரி கார்டை நீங்கள் இதில் பிரிண்ட் பண்ணலாம். பக்காவாக பிரிண்ட் ஆகும். பர் டேவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு கடை வச்சுக்கிறீங்களா, பிவிசி கார்டுக்கு மட்டும் இந்த மிஷின் வாங்காதீங்க. இந்த கார்டில் பிவிசி கார்டும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் இது. நெக்ஸ்ட்டு அதில் கலர் ஜெராக்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. ஃபோட்டோ காப்பி வேறு லெவலில் இருக்குது. 6.4 ஃபோட்டோ காப்பி, 12.8 அதாவது A4 சைஸ் ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கிரியேட்டிவ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சில்ட்ரனுக்கு டாய்ஸ் விளையாட தேவையான ஒரு சாஃப்ட்வேர் இன்பில்டாக கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்து ஒரு டாய்ஸ் மாதிரி உருவாக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வைக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த பிரிண்டர். அது மட்டும் இல்லாமல் இதில் Canon போஸ்டர் ஆர்டிஸ்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் வருது. அது எதுக்குன்னா, இப்போ உங்கள் கடையில் ஒரு சாரீ வாங்கினா ஒரு சாரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்க போறீங்க. அதோட லென்த் வந்து ஒரு A3க்கு ஒரு 3 A3 வச்ச மாதிரி இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 அடிக்கு 2 அடின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய போஸ்டர் இருக்குன்னா அதை இந்த பிரிண்டரில் எடுக்கலாம். அதையே எடுக்கலாமா எப்படின்னு கேட்டால், ஒரு 20 A4 ஷீட் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் என்னென்ன பிட்டோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்பர் பிரகாரம் அது போட்டு எடுத்து கொடுத்தது. அதை வந்து நம்ம 1, 2 சொல்லிட்டு அடுக்கி கரெக்டாக ஒட்டும் போது உங்களுக்கு முழு சைஸ் போஸ்டர் ஒன்று கிடைக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஒரு கடைக்கு, ஒரு விளம்பரத்துக்கு, எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். இதையும் Canon உங்களுக்கு கொடுக்குது. இதோட விலை என்னன்னா, இந்த பிரிண்டரோட விலை ஜஸ்ட் இப்போ வந்து அமேசானில் 9000 ரூபாய். விலை வந்து அப்பப்போ மாறக்கூடியது. அதேமாதிரி நீங்கள் இப்போ நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், அது மாதிரியான ஆஃபர் அதில் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கும்போது இன்னும் கம்மியாகவே வாங்கலாம். அதேமாதிரி இந்த இங்க் டெக்னாலஜி வந்து எப்சானை காட்டிலும் மிக உயர்ந்த இங்க் டெக்னாலஜியில் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபோட்டோ காப்பி கிளியரன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் உண்மையாகவே. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இதில் எப்சானில் இருக்க மாதிரி இந்த வேஸ்ட் இங்கு அந்த டைப் ஆஃப் செக்மெண்ட்டே இல்லை, கிடையாது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த Canonல ஹெட் வந்து உங்களுக்கு எப்சான்லனா ஒரு ஹெட் வந்து போச்சுன்னா அதை மாற்றதுக்கு, அதாவது ஆல்ரெடி நீங்கள் இன்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரு ஹெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மாற்றோம்னா குறைஞ்சபட்சம் 4000, ஒரு 10000 ரூபாய் பிரிண்ட்டுக்கு 4000 ரூபாய் இல்லை 4500 ரூபாய் ஹெட்டுக்கு மட்டும் கேட்பாங்க. எடுத்துக்காட்டு L380, 3110 இதுக்கெல்லாம். ஆனால் இப்போ நம்ம Canonோட G2010 வந்து பிளாக் தனியாக ஹெட்டும் கலர் தனியாக ஹெட்டும் வருது. கிட்டத்தட்ட இது ஒரு 1500 வரும். ஸோ உங்களுக்கு பிளாக் ஃபால்ட்னா பிளாக் கேட்டேஜை மட்டும் மாற்றிக்கலாம், ஹெட்டை மட்டும் மாற்றிக்கலாம். கலர் ஃபால்ட்னா கலர் மட்டும் மாற்றிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டேங்க்கும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி எப்சானில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, கம்மியான மாடலில், ஸ்டார்டிங் மாடலில் வந்து எப்சானில் இங்கோட லெவல் பிளாக் கலர் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு தான் பிளாக் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இந்த G2010 Canon மிஷினில் இங்கு வந்து கொஞ்சம் பிளாக் அதிக ஸ்டோரேஜ் இருக்கிறதால காப்பீஸ் உங்களுக்கு அதிக காப்பீஸ் வரும். இவ்வளோ விஷயம் இருக்கிற இந்த Canonனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நான் சொன்ன Canon G2010 பிரிண்டர் இதான். இது ஆக்சுவலாக நான் அமேசானில் வாங்கினேன். அமேசான் லிங்க்கு கீழே இருக்குது. ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் 4 இங்கையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் லிங்கோட லிங்க்கும் கீழே இருக்குது. இது கலரில் 7000 பேஜஸும், பிளாக்ல வந்து எடுக்கும்போது A4ல் வந்து டெக்ஸ்ட்டாக எடுக்கும்போது 6000 பேஜஸ் வரும். நீங்கள் ஃபோட்டோ காப்பிலாம் கலந்து எடுக்கும்போது கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே எதுக்குன்னா, நீங்கள் எத்தனை பிரிண்ட், இப்போ எப்சான்லாம் ஒரு 4 பிரிண்ட் போட்டோமா 5 பிரிண்ட் போடணும், ஒவ்வொரு வாட்டியும் அழுத்தணும். இதில் அந்த டிஸ்பிளே இருக்கிறதால நீங்கள் ஒரு 19 பிரிண்ட் வேணும்னா 19ன்னு செட் பண்ணிட்டா அது 19 பிரிண்ட் ஒரே காப்பியே 19 வாட்டி வரும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, இப்போ ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்னா கூட யூசர் மேனுவல் வருது. மோஸ்ட்லி இல்லை ஹெட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து நீங்கள் அமேசானில் வாங்கினா அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்களாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணாதீங்க. அப்படி இல்லை எனக்கு ஓரளவுக்கு பிரிண்டரில் வந்து நாலேஜ் இருக்கிற பர்சன் மட்டும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணாதீங்க, அதான் என்னுடைய கருத்து. ஓகே, இது கூட என்ன வருதுன்னா பவர் கேபிள், அது இல்லாமல் நம்ம பிரிண்டர் கேபிள் வருது. இந்த பிரிண்டர் கூட
அப்புறம் உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எதனா ஆகும் உடையும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். தெர்மாக்கோல்லாம் பேக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தெர்மாக்கோல் பேக் பண்ணி பக்கா பேக்கிங்கில் வருது. கூட மொத்தம் 4 இங்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் பிளாக் இங்கு மட்டும் 135 ml கொஞ்சம் பெரிய பாட்டில், மற்றதெல்லாம் 70 ml சின்ன பாட்டில். மேக்னெட்டிக் இங்க்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் நாம் சொன்ன 2 ஹெட்டுமே தனித்தனி தான் கொடுக்குறாங்க. இந்த ஹெட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்பவே இருக்கிறதுலே பயங்கரமான ஈஸியான ஒரு விஷயம். இந்த ஹெட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுமா, தனித்தனியாக கொடுத்தா போயிடுமான்னு கேட்டாலும் அதெல்லாம் போகாது. நீங்கள் ஒரிஜினல் லிங்க்கையும் அதேமாதிரி ஒரிஜினல் கார்டு பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக யூஸ் பண்ணும்போது போக வாய்ப்பே இல்லை. அதேமாதிரி நீங்கள் பிரிண்டரில் ஹெட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா இந்த வீடியோ பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு தெரியுது ஒரு சின்ன குறி மாதிரி போட்டிருக்காங்க, கைரேகை குறி 3 கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடு கீழே இருக்கிற ப்ளூ இதையும் போட்டு அழுத்தி மேலே தூக்குனீங்கன்னா ஜஸ்ட்டு போயிடும். அதேமாதிரி அதுக்கு மேலே வந்து எழுதியிருப்பாங்க சீனா கலர், பீனா பிளாக்கு. இப்போ பிக்கு நேராக நம்ம வந்து பிளாக் கேட்ரேஜ் அதாவது ஹெட்டை போட போகிறோம். ஒன்றுமே கிடையாது, ஹெட்டை பேக்கை பிரிக்க வேண்டியதான். மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த 2 ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ண வந்தான். நல்லா உங்களுக்கு வீடியோவில் கிளியராக காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஜஸ்ட்டு வச்சுட்டு சும்மா அவ்வளோதான் வச்சு ஒரு பிளாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்கள். அது ஷேக் ஆகலாம், கரெக்டாக பிளக் ஆகிடுச்சின்னு வரும். எதையும் போட்டு அழுத்தக்கூடாது, சும்மா உள்ளே வச்சாலே அதுவே போய் உட்காந்துக்குது. அதனால் தயவு செஞ்சு அழுத்தாதீங்க. அந்த ப்ளூ மேலே தள்ளி விட்டு மேலே 2 ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் நீல கலர், அதை போட்டு அழுத்தி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இங்க் டேங்கை பற்றி பார்ப்போம். இதில் வந்து இங்க் டேங்க் வந்து நீங்கள் எந்த கலர் எதில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் என்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் தான் கலரை கரெக்டாக பார்த்து பிளாக்குக்கு நேராக பிளாக்கும், அதேமாதிரி மெஜந்தாவுக்கு நேராக மெஜந்தா, எல்லோவுக்கு நேராக எல்லோ கரெக்டாக நீங்கள் தான் பார்த்து ஊற்றணும். காரணம் என்னென்னா நீங்கள் இதில் மற்ற எப்சானில் இல்லை இதுலேயே வந்து ஹையர் ப்ராடக்ட்டில் வர மாதிரி இல்லை வந்து இங்க்கு வந்து நம்ம நீடில் வந்து லாக்கில் வராது. ஸோ நீங்கள் தான் கரெக்டாக கலரை பார்க்கணும். அந்த கலருக்கு மேலே நேராக என்ன இருக்கோ அந்த கலரை நீங்கள் பாட்டிலேருந்து இது பண்ணுங்கள். மாற்றி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். அப்புறம் உங்களுக்கு ஹெட் கிளீனிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையில்லாத செலவு ஈத்துக்கு போய் விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கை கரெக்டான கலரில் கரெக்டாக இது ஒன்று எல்லோனா எல்லோக்கு நேராக எல்லோ கொடுக்கணும், மெஜந்தானா மெஜந்தா ஊற்றணும். அது மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றணும். முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் சொல்ல இன்ஸ்டாலேஷன் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு அமேசானில் வாங்கினீங்கன்னா அவங்களே வந்துடுவாங்க. நாங்கள் வீடியோ பர்பஸ்க்காக நாங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அதேமாதிரி ஒரு சில இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வாரண்ட்டி அவாய்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணால் வாரண்ட்டி அவாய்ட் ஆகாது. ஸோ நீங்களாக பண்ணீங்கன்னா வீணாகிட்டிங்கன்னா இதில் வாரண்ட்டி அவாய்ட் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து A4ல் நீங்கள் எடுக்கணும்னா எவ்வளோ GSM அப் டு வந்து 200 GSM வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோ காப்பி வச்சு எடுத்து பார்த்துட்டோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ ஃபோட்டோ காப்பி நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே. ஏன்னா எப்சான் கூட கணக்கு பண்ணும்போது நம்மள மேக்னெட்டிக் இங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கு யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ என் ஃபோட்டோ வருது பார்க்குறீங்க நீங்கள். ஃபோட்டோ காப்பிலாம் இதில் நீங்கள் ஸ்டூடியோக்கெலாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு நல்ல கேமரா வச்சு கிளாரிட்டியாக எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது மொபைலில் எடுத்த ஃபோட்டோவே எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இதோட பேட் அதாவது இந்த ஃபோட்டோ பேப்பர்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் பேப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மட்டமான குவாலிட்டி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணும்போது ஹெட் அடிவாங்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இங்கோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகம். பிளாக் இங்க் வந்து அமேசானில் ஒரிஜினல் இங்க்கு 480 ரூபா 470 ரூபா. அதர் இங்க்கும் அந்த ரேட்டில் தான் வருது. அதேமாதிரி நீங்கள் பாஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்டு கம்மி, நல்லா சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிவிசி கார்டை பற்றி பார்ப்போம். பிவிசி கார்டு கட்டாயம் இந்த மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணுற பிவிசி கார்டு கட்டாயமாக கெனான் கம்பெனியாக தான் இருக்கணும். நீங்கள் லோக்கலில் வாங்குற பிவிசி கார்டு GSM அதிகம், அது இல்லாமல் அது நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கெனான் கம்பெனி பிவிசி கார்டு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஹெட்டும் சரி மிஷினும் சரி லைஃப் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து பிவிசி கார்டுக்கு மட்டும்தான் அந்த மிஷின் வாங்குறீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டட் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 தான் போட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஹெட்டு வந்து ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாள்லேயே ஒரு நாளைக்கு மினிமம் 5 அல்லது 10 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் மிஷின் லைஃப் வரும். ஸோ அதை தான் சொல்லிக்க இந்த இடத்துல முக்கியமாக விரும்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி எனக்கு தெரிவிங்க. கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.